எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் நான் வந்து நம்ம அந்தரன் படத்தோட ப்ரீமியர் பார்த்துட்டு வந்திருக்கேன். நிஜமாலே சொல்கிறேன், படம் ரொம்ப நீட்டாக நல்லா இருக்குது. எப்பயுமே ஒரு த்ரில்லரில் என்னென்னா கெஸ்ஸிங் கேம் தான் எல்லாமே. நம்மளை அந்த டேரக்டரும் அந்த ஸ்கிரிப்டும் அவுட் ஸ்மார்ட் பண்ணணும். ஏன்னோ மேஜிக் ட்ரிக் மாதிரி தான். வி வாண்ட் டு பி ஃபுல்ட். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு மேஜிக் ட்ரிக் இருக்குது. அந்த கடைசி கிளைமேக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அது வரைக்கும் யோசிக்க வச்சுட்டே இருந்த டேரக்டர் எங்கே ஒரு ப்ரோ பின்னாடி போய் ஒழிஞ்சிக்காதீங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. கங்க்ராட்ஸ் ப்ரோ, நிஜமாலே நல்லா பண்ணியிருந்தீங்க. அந்த மெசேஜிங்குமே ரொம்ப ஆன் பேஸ் இல்லாமல் அண்டர் கரண்ட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். நான் திருப்பி 4 தடவை சொல்லிட்டு நினைக்கிறேன் ப்ரோ. பிஃபோர் பிக் பாஸ், ஆஃப்டர் பிக் பாஸ், ஆஃப்டர் அந்தரன், இது நாங்கள் எல்லாருமே ஒரு 84 டைம்ஸ் சொல்லியிருக்கோம் இந்த ப்ரோமோஸில். அதே தான் இப்பயே சொல்கிறேன். நாளையிலிருந்து பிரஜன் ப்ரோ லைஃப், சாண்ட்ரா லைஃப், உங்கள் லைஃப், அவர் லைஃப். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, நான் நம்பிட்டு இருக்கேன் சார். அதை ரொம்ப நல்லா இருக்க போறீங்க சார். உங்க லைஃப் மாறுறதுக்கான வழி இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு சார். அதனால ஸோ நாளையிலிருந்து இட்ஸ் கோயிங் டு பி லைக் பிசி ஏடின்ற மாதிரி பிரஜன் ப்ரோக் லைஃப் மாறும் நான் நம்புறேன். அண்ட் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்க. படம் உங்களை கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணும், என்கேஜ் பண்ணும். நம்பி போங்க. தேங்க்யூ. I don't know what to say, but thank you so much for joining us and supporting us and helping us. I hope you liked the film, and I hope everybody will see with how much love and effort we've made this film. So just give us your blessings, give us your support, because you know it's my debut film, so I am counting a lot on all of you to make this a success. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். மூவி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து புது விஷயங்கள் வந்து டைரக்டர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அது நல்லாவே வந்து அமைஞ்சிருக்கு. நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்து இன்றைக்கி இந்த மூவியில் டெபியூ ஆக்ட்ரஸாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். எனக்கு வந்து உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவைப்படுது. இன்னமும் மேலே வந்து வளர்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. அண்ட் எங்களோட டீம் ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். பிரசிடென்டாவாக இருக்கட்டும், சாம்பசிவம் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டைரக்டர் டிஓபி சார், எங்களோட டீம் எல்லாருமே. அண்ட் இவானாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆஸ் அ டீமாக எங்களுக்கே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேற்று படம் பார்த்துட்டு நான் வியந்துட்டேன், எவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி நின்று எல்லாருமே வந்து மனசார அந்த வாழ்த்துறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்பேக் நல்லாயிருக்கு. உங்களை பார்க்க லுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப கடமைப்பட்டது என்னோட ப்ரொடியூசருக்கும், என் டைரக்டருக்கும், என் கேமராமேனுக்கும், ஒரு கதாபாத்திரத்துக்கு என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு. சர்வர் செடியன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். எல்லாருக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு இன்னிங்ஸ் நடக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நடக்கும். நான் ஆங்கர் ஆரம்பித்தேன், ஒரு பிரேக் எடுத்தேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு பிக் பாஸ் போனேன். இப்போ ஆஃப்டர் பிக் பாஸ், பிஃபோர் பிக் பாஸ் தாண்டி அந்தரனுக்கு முன் அந்தரனுக்கு பின் வெயிட் 85 கிலோ குறைக்கிறதுக்கு தாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கடகராசி பூச நட்சத்திரம் டைம் ஒர்க் அவுட் ஆகும்னு எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி உழைச்சிட்ருக்கோம் எல்லா படத்துலையும். ஏன்னா என்றைக்குமே வந்து இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்ததும் என்னை தள்ளிட்டு வந்து நிச்சயமாக மீடியா இல்லாமல் நான் கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் நான் எப்படியாச்சும் ஏதாவது வெள்ளிக்கிழமை சாதமாக அமையும் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க, நல்ல படமாக பண்ணுங்க, நல்ல படமாக பண்ணுங்க. இப்போ வந்து கை கொடுத்தாங்க அனைத்து பத்திரிகை நண்பர்களும் சொன்னது உங்களுக்கு இந்த படம் தான் கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அது நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதை தவிர்க்கணுமோ அதை தவிர்த்துட்டு எதை சொல்லணுமோ ஸ்ட்ராங்காக நீங்கள் சொல்லுங்கள். பெரிய நம்பிக்கை இருக்குது. உண்மையாலே இது மாதிரி படங்கள் வந்து நாளைக்கு ஒரு 6-7 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இதில் இந்த படம் எந்த இடத்த போய் தேர்ந்தெடுக்கணும், எந்த இடத்துல இருக்கணும்ன்ற அது நீங்கள் தான் முடிவு எடுத்திருப்பீங்க. உங்களோட பெண்ணுக்கு இருக்க சக்தி வேறு எதுக்குமே கிடையாது. உங்களுக்கு என்ன தோன்று ஜென்யூனாக எழுதுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், படத்தை கரெக்டான இடத்துல போய் ப்ளேஸ் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அன்பேஷம். தேங்க்யூ சார். கார்த்திகாவை தான் சார். லுக்கை பார்த்து சொன்னது தான் கார்த்திகாவை தான். சார் In life, I'm Kartika. I'm a very happy-go-lucky girl. So there is no Kartika in life. So it's always been Kartika. But playing the other role was more interesting for me because I was doing something that I am not in real life. So yes.
சொல்லுங்க சொல்லுங்க சார் இந்த உங்க படத்துல வந்து ஹீரோயின் முகம் அப்படியே சின்ன வயசுல இருந்து வயசான 30 இயர்ஸ் வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஹீரோ மட்டும் வயசானதா மாறி இருக்குது. இல்லை அது வந்து என்னன்னா இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் ஹோல்டு பண்ணுன்ற ஒரே ஒரு ஹீரோயின் வச்சுக்கலாம்ல. இல்லை இப்போ என்னென்னா 2 பேரையுமே அதே மாதிரி காட்டும் போது கனெக்ட் ஆகுமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது எங்களுக்கு. ஏன்னா கனெக்ட் பண்ணும் சம்மந்தப்பட்டவங்கன்ட்டு. இப்போ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம போகிறோம்னா ஈஸியாக நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும் இன்னார் இவங்கன்ட்டு. ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தவங்களை அப்படி வைக்கணுன்றது தான். ஒருவேளை இந்த இடத்துல லீடு வந்து இப்போ பிரஜன் சாராக இல்லாமல் மேடமாக இருந்தாங்கன்னா அப்படியே மாற்றிருப்பேன். அது ஸ்கிரிப்டுக்காக அப்படி வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணுன்னு பண்ணது தான், வேறு ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள். இல்லை இப்போ நீங்கள் சொன்னது வந்து என்னென்னா, நீங்கள் கார்த்திகை இதை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவரே பனிஷ்மெண்ட் பண்ணி நேர்மையான ஆஃபீஸர் தான். ஒரு பொண்ணை வந்து ஒரு கான்ஷியஸ் இல்லாதப்ப தொடவே கூடாதுன்னு நினைக்கிறாருன்னா அவரோட நேர்மை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இது நம்ம நிறைய ஸ்டடீஸ்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு கேஸோட ஸ்டடீஸ் தான். ஒரு உண்மையாகவே வாழ்ந்த ஒருத்தவர், அவரோட புக்கு தகவல் தான் இந்த ஒரு லைன் மட்டும். அவங்க என்னென்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் கார்த்தியை பனிஷ் பண்ணவே முடியாது. கார்த்தியை எப்படி பனிஷ் பண்ண முடியும்னா, ஏன்னா கார்த்திகை சம்மந்தம் இல்லை. கார்த்திகாக்கு எண்டு வரைக்குமே தெரியாது கார்த்தின்னு ஒருத்தர் நம்ம இருந்தாங்க அப்படின்னு. தயவுசெய்து ஸ்பாய்லர் மட்டும் பண்ணிடாதீங்க. நம்ம கிட்டத்தட்ட இல்லை, இது வந்து ரியல் கேசஸ்லேயும் அப்படி தான் இருக்குது. அப்படின்னும் போது என்னென்னா, அது வந்து சொசைட்டி தான். இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, என்னைக்கு ஈக்குவலாக மாறுதோ அந்த ஒரு இங்கே நம்ம குற்றப்படுத்துறதே சொசைட்டியை தான் குற்றப்படுத்துகிறோம். முக்கியமாக சொல்லப்போனால் சங்கர் அவரோட கேரக்டர் அவர் இப்போ மாறலாம், ஆனால் அப்போ அவர் மாறிட்டார். அவரை போல் எல்லாரும் மாறணுன்றதோட தான். ஏன்னா அவர் தான் எண்டில் வந்து நான் ப்ரெஸ் மீட்டில் சொன்னது தான், ஆன்டகனிஸ்டாக அவர் தான், ப்ரோட்டகனிஸ்டாக அவர் தான். ஆன்டகனிஸ்ட் அவர் தான், அவரோட கேரக்டர். அவர்னா அவர் தனிநபர் கிடையாது, கேரக்டர். ப்ரோட்டகனிஸ்ட் அவர் தான் சொல்யூஷனையும் கொடுக்குறாரு. ஸோ அதனால் வந்து அந்த ரீசன் தான் அதை வந்து பனிஷ் பண்ணவே முடியாது. ஏன்னா கார்த்திகாக்கு அப்படி ஒரு விஷயமே தெரியாதுல்ல. கார்த்திகா பண்ணியிருந்தாங்கன்னா செடியனே தூக்கி உள்ள போட்டிருப்பாரு. சார் வந்து என்னென்னா, அவருக்கு பொண்ணு இருக்குது, அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார். அப்போ வந்து என்னென்னா, அது எமோஷ்னலாகவே வந்து அது ஈஸியாக இருந்தது எங்களுக்கு. ஸ்பாட்டில் யூஸ் பண்ணும் போது வந்து என்னென்னா, சில சீன்ஸ்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க பொண்ணை நினச்சி தான் அவங்க யாராக தான் நினைப்போம். நம்ம லவ் ரைட்டிங் பண்ணும்போது கூட நம்ம ஃபீல் பண்ணி எழுதுகிற மாதிரி தான். இப்போ அந்த எமோஷன் ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சார் ரொம்ப நீங்கள் சொன்னது தான், நீங்களே கிரெடிட் கொடுத்துட்டீங்க. அது வந்து ஹாப்பி தான் எனக்கு. சின்ன பையன் தான். இல்லை நீங்கள் கதையை பார்த்துட்டீங்கன்னா அதனால சொல்கிறேன். என்னென்னா, அங்கே 2 இது இருக்குது. நீங்கள் வெறும் த்ரில்லராக நான் அதை கடந்து போகல, ஒரு ரொமான்டிக் ட்ராமாவும் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா, எனக்கு வந்து ஒரு யங் ஆஃபீஸர் அந்த லுக்கு எனக்கு தேவைப்பட்டுது. வழக்கமாக ஒரு லுக்கு இருக்கும். போலீஸ்னால் வந்து தாடி மீசா அந்த மாதிரி அப்படியே நம்ம பழகிருக்கும் போது எனக்கு அந்த லவ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இந்த மாதிரி லுக்கு நாங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணோம். அந்த லுக்கு ஒர்க் அவுட் ஆனதால் நாங்கள் வந்து அப்படியே அதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்தா எல்லாருமே சொன்னாங்க, ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததால் அதை அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். 2 ரீசன் தான். ஒன்று வந்து யங் ஆஃபீஸர் அப்படின்ற போது நீங்கள் நம்ம புதுசாக யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் இப்படி தான் இருப்பாங்க பெரும்பாலும். அந்த லுக்கை நாங்கள் கொண்டு வரணும்னு நினச்சோம். இல்லை, கண்டென்ட் மேலே எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதை நம்பி தான் நாங்கள் எல்லாருமே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம், ட்ராவல் பண்ணுறோம். அதுக்கு தான் உங்களையும் நம்பிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து நல்ல கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. டைட்டில் அண்டர்னா வேடன். அந்தரனுக்கு ஒரு நிறைய அர்த்தம் இருந்தாலும் முக்கியமாக நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்து வேடன், மறைஞ்சிருந்து தாக்குபவன் அப்படின்ற ஒரு அர்த்தம். அந்தரன்னா மேலே. நீங்கள் வந்து இந்த படம் ஒரு ஜஸ்டிஸாக பேசும்போது என்னென்னா, மேலே உயரத்தில் இருப்பேன், அந்தரத்தில் இருக்கும் நம்ம ஒரு வார்த்தை அந்தரம்னா மேலேன்னு சொல்லுவோம்ல. மேலே ஆதிக்கம் பற்றி சொல்கிறது. இப்போ ஆணாதிக்கம் பற்றி நம்ம ஒரு வேளை பேசுகிறோன்னா அதுக்கும் அந்த மீனிங் செட் ஆச்சுன்றதுக்காக தான் அந்தரன்ற மீனிங் வந்து டைட்டில் நாங்கள் சூஸ் பண்ணோம். கடக லக்கணம் இல்லை, கடக ராசி. முதல்வருக்கும் அதுதான், அதை வச்சு தான் அவர் இந்த டயத்தில் கரெக்டாக ஜெயிப்பாருன்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கதை வந்திருக்கோம். இல்லை, அதுக்கு அண்ணா தான் சொன்னார், அவர் தான் பதில் சொல்லுங்க. இல்லை சார், என்னன்னா ஆக்சுவலாக எல்லாரும் தெரியும், நான் வந்து கல்யாணம் பண்ணது அது 7.5 வயசுல கல்யாணம் பண்ணியிருந்தேன். அது எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. அது ஒரு டைமுக்கு அப்புறம் சயின்ஸ் எல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன், தெரிஞ்சிச்சு. நம்ம நம்பிக்கையில் இருப்போம், நம்பிக்கை ஓடிட்டு இருப்போம். சில நேரம் நம்பிக்கை உழைப்பை தாண்டி நேரங்காலம் ரொம்ப முக்கியம். சினிமா லக்குன்றது தான். நம்ம என்ன தான் உருண்டு போகிறனால ஒற்றை மணி தான் ஓட்டுவோம். அதனால் நம்ம உழைச்சிட்டே இருப்போம். நம்ம டைம் வரும்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த டைம் வரும்போது தான் ஒரு விஷயம் நடக்கும்.
இப்போ நான் வந்து பிக் பாஸ் 4 மணி இந்த படத்தை முடிச்சிட்டேன். சின்ன பேட்ச் ஒர்க் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் அப்பயே ரிலீஸ் ஆயிருந்தா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. இது அதுவாக இந்த படத்துக்கு அமைச்சிக்கிட்டு சார். ஆக்சுவலி எல்லாமே ஒரு விஷயம் இருக்குது, மேனிஃபெஸ்டிங் தான், சயின்ஸ் தான். தேர்ந்தெடுக்கப்பட்டது எல்லாமே நடந்துச்சு. அதுவாக டேட்டை சூஸ் பண்ணிடுச்சு. இதுதான் லுக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அதுவாக அது ஃப்ளேயில் போகும்போது கன்ஃபார்மாக அது தவற விடப்படாது. நேரங்காலம் நல்லா இருக்குது. கடகராசி பூச நட்சத்திரம் ஒர்க் அவுட் ஆகும். ஜோதிடத்தை நீங்களும் வானசாஸ்திரமாக தான் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சார், சயின்ஸாக கண்டிப்பாக சார், ஓகே, கண்டிப்பாக சார். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் போட்டோ நான் விஜய் சாரோட பெரிய ஃபேன் சார். வருஷம் போராடிட்டு இருக்காரு, ஒரு வெற்றிக்காக இது பண்ணாங்க. இந்த படம் பார்த்தாங்களா, எப்படி இது பண்ணாங்க? இவ்வளவு வருஷம் போராட்டத்துக்கு நல்லா நடிக்கிறீங்க, அழகா இருக்கிறீங்க, என்ன தடைகள்? சார் இல்லை சார், ஆக்சுவலாக அதான் சொன்னேன் சார். ஆக்சுவலாக நம்ம வந்து எப்பவுமே ஒரு படம் தோல்வி அடையும் போது ஹீரோ மேலே வச்சுருவாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி பிஸ்னஸ் இருக்குது, பிஸ்னஸ் இல்லை, ஓடிடி பிஸ்னஸ் இருக்குது, மாறி மாறி சொல்லுவாங்க. மெயினாக நான் பிக் பாஸ் போகிறது உள்ள காரணமே எப்படியாச்சும் ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணோம். நமக்கு இப்போ இருக்க எல்லாருக்கும் நம்ம குழந்தை வரைக்கும் நமக்கு தெரியணும். அப்போ அந்த ஜென்ரேஷன் தெரிய வரும்போது ஈஸியாக நம்ம மூவ் ஆயிடலாம். நம்ம ஒன்ஸ் அப்பான் டைம் ஆங்கராக வந்தோம் பார்த்தோம், இவர் படம் பண்ணுறாருல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். ஸோ அந்த ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு உள்ளே வந்தோம். படம் பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து படம் அவர்கிட்ட சொன்னேன், இந்த கதை ஒர்க் அவுட் ஆகுன்னு. உண்மையிலே குவாலிட்டியான ஒரு நல்ல படம் வந்துச்சு. இது வரைக்கும் பண்ண படங்களை தாண்டி இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருக்கு. கண்டென்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தோளில் விழுந்துடும் கண்டிப்பாக. இப்போ பிஸ்னஸ் ரீதியாகவும் இந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்கு. என்ன பெரிய படம் வந்தாலும் கண்டென்ட் ஜெயிக்கும். அந்த கண்டென்ட்டை தள்ளிட்டு போகிற ஒரு டீம் தேவை. அந்த கண்டென்ட்டுக்கான ஹீரோ நானும் அடிச்சிருக்கேன். ஸோ இந்த படம் நல்லபடியாக வருன்ற பெரிய நம்பிக்கை. உங்களுக்கு எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க.